உன்கிட்ட இது வேணும் அது வேணும்னு எதுவுமே கேட்டதில்ல. ஆனா முத முறையா என் புருஷனுக்காக நான் உன் முன்னாடி வந்து நிக்கிறேன். அவருக்கு எதுவும் ஆகாம காப்பாத்தி கொடுத்துடு. என் புருஷனை எனக்கே திருப்பி கொடுத்துடு. அவரு எந்த குறையும் இல்லாம 100 வருஷம் நல்லபடியா வாழணும். இதுக்கெல்லாம் உனக்கு ஒரு காணிக்க வேணும்னா ஏன் உயிரை எடுத்துக்கோ. அவரை ஒண்ணும் பண்ணிடாத. என் வேண்டுதலையும் மீறி அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். இது சத்தியம். மேடம் மேடம் மிஸ் மேடம் மிஸ் அவரு மேடம் அழாதீங்க மேடம். ப்ளீஸ் மேடம் தைரியமா இருங்க. சாருக்கு எதுவும் ஆகாது. இந்த வார்த்தையை டாக்டர் சொல்ல மாட்டேங்கிறாங்களே மிஸ். மேடம் சாருக்கு இப்ப எப்படி இருக்கு? அவங்கள காப்பாத்திடுவாங்கல்ல? இந்த நம்பிக்கையை டாக்டர்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. ஆபரேஷன் பண்ணி பாக்குறோம். ரிசல்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம்னு சொல்றாங்க. அவங்க சொல்றத பார்த்தா என் புருஷன் என்னை விட்டு போயிடுவாரு போல இருக்கே. கடவுளே. மேடம் ப்ளீஸ் மேடம் அப்படிலாம் எதுவும் ஆகாது மேடம். மேடம் நீங்களே இப்படி மனசு தளர்ந்துட்டா எப்படி மேடம்? சாரோட நல்ல மனசுக்கும் குணத்துக்கும் அவர் 100 வருஷம் நல்லா வாழ்வார் மேடம். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க மேடம். ஆமா மேடம், நம்ம சாருக்காக நீங்க மட்டும் இல்ல மேடம், நம்ம ஸ்கூல்ல இருக்கிற ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க பேரண்ட்ஸ், 100கணக்கான ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே தான் மேடம் இருக்கும். இத்தனை பேரோட பிரார்த்தனை கண்டிப்பா வீண் போகாது மேடம். அயோக்கியனா இருக்கிறவங்க எல்லாம் எந்தவித பிரச்சனையும் இல்லாம ஆரோக்கியமா சுத்திட்டு இருக்காங்க. ஆனா எல்லாருக்கும் நல்லதே நினைச்சு நல்லதே செய்யற சாருக்கு தப்பா எதுவும் நடந்துராது மேடம். அந்த கொலைகாரன் இவ்வளவு கொடூரமா குத்துனதுக்கு அப்புறமும் சார் உயிரோட இருக்காருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் மாதிரி நல்லவங்களோட விதி அவ்வளவு சீக்கிரமா முடியாது மேடம். அவருக்காக இல்லைன்னாலும் அவரை நம்பி இருக்கிற இத்தனை பேருக்காகவும் கடவுள் அவரை கண்டிப்பா காப்பாத்துவார் மேடம். நீங்க கவலைப்படாதீங்க மேடம். ஏமா இங்க அறிவழகன் ஒருத்தர் அட்மிட் பண்ணிருக்காங்களே, அவர் சம்பந்தமா யாராவது வந்திருக்காங்களா? அவங்க தான் சார், அவங்க மிஸ்ஸஸ். சாரி மேடம், இந்த நேரத்தில் உங்களை தொந்தரவு பண்றதுக்கு என்ன மன்னிக்கணும். பரவாயில்ல சார், சொல்லுங்க. இப்போ அறிவழகன் எப்படி இருக்காரு? ஆபரேஷன் நடந்துட்டு இருக்க. இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாதுன்னு டாக்டர் சொல்றாரு. உங்க ஹஸ்பண்ட் பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவர் மாதிரி சர்வீஸ் மைண்ட் இருக்கிறது ரொம்ப அபூர்வம். அவருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்க கூடாது. இதை யார் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேடம்? யார் மேலேயாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? எதிரி விரோதிங்கன்னு யாராவது இருந்தா சந்தேகப்படலாம் சார். ஆனா அந்த மாதிரி அவருக்கு யாருமே இல்லை. தன்னை சுத்தி இருக்கிறவங்கள நல்லா வச்சுக்கணும், எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற மனுஷனுக்கு எப்படி சார் எதிரிங்க இருப்பாங்க? நீங்கள் சொல்றது சரிதான் மேடம். எந்த விரோதம் இல்லாம எப்படி ஒருத்தர் இந்த காரியத்தை செய்ய முடியும் சொல்லுங்க? அதான் சார் எனக்கும் புரியல. அவருக்கு இப்படி ஆயிடுச்சுங்கிற வேதனைக்கும் நடுவுல அதைத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா யாரையும் என்னால குறிப்பிட்டு சொல்ல முடியல. வந்தவன் உங்களுக்கு விரோதியா இருக்கலாம். உங்களை பழி வாங்குறதுக்காக இதை இப்படி பண்ணிருக்கலாம்ல? இல்ல சார், எனக்கும் அப்படி யாருமே இல்லை. நீங்க ரொம்ப குழப்பமா இருக்கீங்க. உங்க 2 பேருக்குமே சம்பந்தம் இல்லாதவங்க இப்படி ஒரு அட்டெம்ப்ட் பண்ண வாய்ப்பே இல்லையே. சமீபத்தில் உங்கள் ஸ்கூலில் ஏதாவது தகராறு நடந்துச்சா? சீட்டு கொடுக்கலின்னு தகராறு பண்ணியிருக்கலாம்.
உங்கள் ஸ்டாஃப்ஸ் யாராவது சம்பளம் பத்தலின்னு சண்டை போட்டிருக்கலாம். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது இடப்பிரச்சனை பண்ணியிருக்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்க. அவசரப்படாமல் நல்லா யோசிச்சு ஒரு பதில் சொல்லுங்கள் மேடம். ஏதாவது ஒரு புள்ளியிலிருந்து தான் இந்த கேஸோட விசாரணையை நான் ஆரம்பிக்கணும். நீங்கள் இப்போ அமைதியாக இருக்கிறத வச்சு பார்த்தா எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. இன்னைக்கு ஸ்கூல்ல ஒரு விஷயம் நடந்துச்சு சார். யாரோ ஒருத்தர் ஸ்கூல் காம்பவுண்ட்ல ஏறி குதிச்சு உள்ள வந்திருக்கா. ஸ்கூலில் விசாரிச்ச மேடம், அப்போவே இதை சொன்னாங்க. அந்த ஆளை நீங்கள் பார்த்தீங்களாமே? இல்ல சார், ஆனா மாதவி பார்த்திருக்கா. அவன்தான் என் ஹஸ்பண்ட் இப்படி பண்ணிருப்பான்னு நான் நினைக்கிறேன். மாதவி யாரு? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட். அவ சொல்லிதான் எனக்கு இந்த விஷயமே தெரியும். அப்படின்னா மாதவி கிட்ட விசாரிச்சா குற்றவாளியை பற்றி எல்லா உண்மையும் தெரியும்ல? ஆமா சார். அப்போ எனக்கு அந்த பொண்ணோடைய அட்ரஸ் வேணும். ராம், சொல்லுங்க மேடம். மாதவின்னு ஒரு ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. அவ அட்ரஸ் நம்ம ரெக்கார்ட்ஸ்ல இருந்து எடுத்து சாருக்கு கொடுங்க. ஓகே மேடம். பூஜா, மாப்பிளைக்கு என்னாச்சு? அவர் எப்படி இருக்காருடி? நீ எப்படி இங்க வந்த? உன்னை யார் இங்க வர சொன்னா? ஏன்டி இப்படி பேசுற? மாப்பிள்ளை யாரோ குத்திட்டாங்கன்னு கேள்விப்பட்டது எனக்கு உயிரே போயிடுச்சுடி. அவருக்கு என்ன ஆச்சுன்னு பயந்து பதறி போய் ஓடி வந்திருக்கேன். என்னாச்சுன்னு சொல்லுடி. என் புருஷனை பத்தி கண்டவங்க கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என் மேல இருக்கிற கோவத்தை இந்த விஷயத்துல காட்டாதடி. எனக்கு அப்புறம் உனக்கு ஆதரவா துணையா இருந்துகிட்டு இருக்கிறது அவர் தானடி. அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற தவிப்பில தான் இதை கேட்டுட்டு இருக்கிறேன். அவர் இப்ப எப்படி இருக்காரு? இங்க ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களா? இல்லன்னா சொல்லுடி, இதை விட பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அவரை காப்பாத்திடலாண்டி. என் புருஷ உயிரை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னோட உதவியோ இல்ல கருணையோ எனக்கு தேவை இல்ல. பூஜா, போது நிறுத்து. நீ ஏதோ பேச வேண்டாம். நீ இப்படி எல்லாம் அழுது புலம்பி நாடகம் போட்டா நான் எல்லாத்தையும் நம்பிடுவேனா? இத பாரு, ஏற்கனவே என் புருஷனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நொந்து போயிருக்கேன். மேற்கொண்டு என்ன நோக்கடிக்காத. மரியாதை இங்க இருந்து போயிடு. பூஜா, இப்ப நீ இங்க இருந்து போல, நீதான் எல்லாத்தையும் பண்ணன்னு சொல்லி உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். போ. பிரியா, பிளட் பேங்க்குக்கு ஃபோன் பண்ணி உடனே 2 யூனிட் பிளட் அனுப்ப சொல்லுமா. ஓகே டாக்டர், அவர் இப்ப எப்படி இருக்காருன்னு சொல்லுங்க. சாரிமா, ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. இப்ப எதுவுமே சொல்ல முடியாத நிலைமையில நாங்க இருக்கோம்மா. எந்த சூழ்நிலைக்கும் நீங்க தயாரா இருங்க. பூஜா, பூஜா, ஏய், அழாதடி. பூஜா, பூஜா, அம்மா இருக்கடா. மேடம் அழாதீங்க மேடம். பூஜா, ப்ளீஸ் மேடம். மேடம் அழாதீங்க. பூஜா, மேடம் அழாதீங்க மேடம். நான் உன்னை தெரியாம தான் கேட்கிறேன். 7 வருஷமா ஏதோ ஒரு கம்பெனில குப்பை கொட்டினீங்க. அங்க நீ எதுவுமே கத்துக்கலையா? சும்மா டைம் பாஸுக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கியா? எதுக்கு இப்ப கத்துற? ஒரு வேலையை கரெக்டா முடிக்க முடியல, கோவம் மட்டும் பொத்துக்கிட்டு வந்தா? ஒரு டிசைனிங் இன்ஜினியர் கூட இந்த ப்ராஜெக்டை ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடுவான். ஆனா நீ ரொம்ப கேவலமா டிசைன் பண்ணிருக்க. 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னு கொட்டையா சிவில போட்டுக்கிட்டா மட்டும் பத்தாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேலையில ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படின்னா நீ படிச்சு கிழிச்ச டிகிரி, உன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பிச்சை எடுக்க கூட உதவாது. சாரி சாரி. வாங்க நிரஞ்சன். கதவு டபால்னு சவுண்டு கேட்டுச்சு, அதுதான் வந்தேன். இன்னைக்கு என்ன இவ்வளோ சீக்கிரம் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டீங்க? உடம்பு சரியில்லையா? உடம்பு சரியில்லைனா கூட நான் மேனேஜ் பண்ணிடுவேன். ஆனால் மூடு டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா
என்னால எந்த வேலையும் செய்ய முடியாது. என்னாச்சு? ஆபீஸ்ல ஏதாவது ப்ராப்ளமா? அந்த ராஸ்கல் ஆபீஸ்ல இருக்கிற வரைக்கும் எனக்கு ப்ராப்ளம் தான். ஒண்ணு அவன் அந்த ப்ராஜெக்ட் விட்டு போனோம், இல்லனா நான் ரிசைன் பண்ணனும். அவனை மாத்த சொல்ற அதிகாரம் எனக்கு இல்ல. அதனால நான் வேலையை ரிசைன் பண்ணலாம்னு இருக்கேன். அவசரப்படாதீங்க அம்மு. என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. நான் முடிச்சு கொடுத்த ப்ராஜெக்ட்ல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். வேலையில இப்படி சின்ன சின்னதா தப்பு வரது சகஜம் தானே. அத கரெக்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டா பரவாயில்ல. நான் இத கொலை பண்ணிட்ட ரேஞ்சுக்கு சத்தம் போடுறான். என் வேலைய பத்தி என் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தில ரொம்ப மட்டமா பேசுறான். என்னால கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல. உனக்கு கீழே என்னால வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லி நானும் பதிலுக்கு கத்திட்டு வந்துட்டேன். சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். தப்பு செஞ்சா ஹையர் ஆஃபீஸர் கூப்பிட்டு சத்தம் போடுறது சகஜமா நடக்கிறது தானே. சில பேர் அதை சாஃப்டா டீல் பண்ணுவாங்க, சில பேர் ரிஷி மாதிரி கோவப்படுவாங்க. வேலைக்கு போறப்ப இதெல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துக்கூடாது அம்மு. தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி அவன் என்ன திட்டல நிரஞ்சன். எங்களுக்குள்ள இருக்கிற பர்சனல் ப்ராப்ளம மனசுல வச்சுக்கிட்டு என்ன திட்டுறான். ஏதாவது சொல்லி என்ன டென்ஷன் படுத்தணும், என்ன அங்க நிம்மதியா வேலை செய்ய விடாம துரத்தணும். அதுக்கு தான் அவன் வேணும்னு என்ன சீண்டி விட்டுட்டு இருக்கான். ஒருத்தர் நம்மள சீன்றாங்கன்னு தெரிஞ்சதும் நம்ம அதுக்கு பலியாயிடக்கூடாது. நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்கன்னு கூலா இருந்து அவங்க மூக்கு உடைக்கணும். ஆனா நீங்க கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணி அவங்க நினைச்சதை சாதிக்க வச்சிட்டீங்க. அவங்க ஜெயிக்கிறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ண மாதிரிலாம் ஆயிடுச்சு. அவங்க என்ன செஞ்சாலும் சொன்னாலும் நீங்க டிஸ்டர்ப் ஆகாம கேஷுவலா இருந்த பாருங்களேன். கொஞ்ச நாள் அவருக்கே போர் அடிச்சு போய் உங்களை தொந்தரவு பண்ணாம ஒதுங்கி போயிடுவாரு. இல்ல நிரஞ்சன், இது வெறும் ஆபீஸ் பிரச்சனையா இருந்தா நீங்க சொன்னதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா எங்களுக்குள்ள பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால அவன் ஒதுங்கி போகவே மாட்டான். என்னாலே கோவப்படாம இருக்க முடியாது. மத்த விஷயத்துல நான் அவன் கூட போராடிட்டு இருக்கிறதே போதும். ஆபீஸ்க்கு போயும் நான் அவன் கூட சண்டை போடுறதுக்கு நான் தயாரா இல்ல. நான் அந்த வேலையை விட்டுட்டு வரதான் இதுக்கான ஒரே சொல்யூஷன். எனக்கு அப்படி தோணலங்க. அவர் அந்த பிரான்ச்ல இன்னும் 1 மாசம் தான் இருக்க போறாரு. அது வரைக்கும் நீங்க எப்படியா தாக்கு பிடிச்சீங்கன்னா போதும். தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு அவர் ஏதாவது செஞ்சாருன்னா நீங்க என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுங்க, இல்ல வேற ஏதாவது பிரான்ச்சுக்கு மாத்தி கொடுக்க சொல்லி கேளுங்க. அதை விட்டுட்டு வேலையை ரிசைன் பண்றேன்னு சொல்றது எனக்கு சரியா படலைங்க. ஆந்த வீட்டுக்குள்ள பூந்ததுக்காக வீட்டை கொளுத்துறது புத்திசாலித்தனம் கிடையாதுங்க. அது வெளியில போற வரைக்கும் வெயிட் பண்றதாங்க நல்லது. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நீங்க இந்த வேலையை விட்டா இன்னொரு வேலை நிச்சயமா கிடைக்கும். ஆனா இந்த மாதிரி கம்ஃபர்டபுளான அட்மாஸ்பியர் கிடைக்காது. ஸோ ப்ளீஸ் திங்க் ஓவர். அம்மோ, உங்க போனு ரிங் ஆகுது. ஸ்கூல்ல இருந்து கூப்பிடுறாங்க. ஹலோ ஹலோ, நீங்க மாதவியோட அம்மாவா? ஆமா, நாங்க ஏபிஎல் ஸ்கூல்ல இருந்து பேசுறோம். உங்க டாட்டர் மயக்கமே கீழே விழுந்துட்டாங்க. என் பொண்ணுக்கு என்னங்க ஆச்சு? ஏன் அவ மயக்க போட்டு விழுந்தா? காரணம் என்னன்னு எங்களுக்கு புரியல மேடம். இப்ப அவளுக்கு மயக்க தெளிஞ்சிருச்சு. ஷீ இஸ் ஓகே நவ். ஆனா அவ டயர்டா இருக்கா, எதுவுமே பேச மாட்டேங்கிறா. கொஞ்சம் சீக்கிரமா வந்து கூட்டிட்டு போறீங்களா? என் பொண்ணு உங்க ஸ்கூல்ல சேர்த்தது ஏன் தப்பு? மாதவிக்கு என்னாச்சம்மோ? மயக்கம் போட்டு விழுந்துட்டாலாம். ஏன் அடிக்கடி இப்படி ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. சரி, நான் போய் அவளை கூட்டிட்டு வந்தேன். நானும் வரேன். நீங்க வீட்டை கூட்டிட்டு வாங்க, நான் கார்ல வெயிட் பண்றேன். சார், இந்த ஸ்கூல் கரெஸ்பாண்டன்ட் ரொம்ப தங்கமானவர் சார். ஃபீஸ் கட்ட வசதி இல்லைன்னா கூட குழந்தைங்களை இலவசமாவே சேர்த்துக்கிற புண்ணியவான் சார். அவரை குத்தின படுப்பாவிய தூக்கில போடுங்க சார். கவலைப்படாதீங்கம்மா, அவங்க யாருன்றத விசாரணை பண்ணிட்டு தான் இருக்கோம். சீக்கிரமா அவனை பிடிச்சிருவோம். நீங்க குழந்தைங்களை பத்திரமா கூட்டிட்டு போங்கம்மா. சரிங்க சார். இத்தனை பேர் இருந்தோம், எவனோ ஒருத்தன் இப்படி பண்ணிட்டானே. இங்க படிக்கிற பிள்ளைங்களுக்குலாம் என்னங்க பாதுகாப்பு இருக்கு? நாளைக்கு எவனாவது ஒருத்தன் நம்ம குழந்தைங்களை ஏதாச்சும் பண்ணிட்டா என்னங்க பண்றது? எனக்கும் அதாங்க பயமா இருக்கு. பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கிறப்ப கண்டிப்பா இத பத்தி பேசணும். அம்மா ஒரு நிமிஷம்.
இங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க கூடாதுதான். ஆனா எங்களையும் மீறி இப்படி நடந்துருச்சேன்னு நாங்களே ரொம்ப வருத்தத்துல இருக்கோம். ஆனா இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறோம். தயவு செஞ்சு எங்க ஸ்கூலை பத்தி தப்பா நினைக்காதீங்க. இந்த மாதிரி நேரத்துல தான் பேரண்ட்ஸோடைய மொத்த சப்போர்ட்டும் எங்களுக்கு வேணும். சரிங்க. என்னம்மா சொல்லு. அம்மா, யாரோ ஒரு அங்கிள் செவத்து மேல குதிச்சத மாதிரி பார்த்துட்டோம்மா. பூஜா மிஸ் கிட்ட சொன்னா, ஆனா போலீஸ் கிட்ட சொல்லல. அவங்க கிட்ட சொன்னா தானமா பிடிப்பாங்க. அதை ஏமா சொல்லல? ஏய், நீ சொல்றதெல்லாம் நிஜமாடி? ஆமாம்மா. சத்தம் போட்டு பேசாத. வேற யார்கிட்டயும் நீ இதை பத்தி சொல்லல? ஆஹா, இல்ல. எனக்கு பயமா இருந்துச்சு, அதான் உன்கிட்ட மட்டும் சொன்னேன். சரி, நீ என்கிட்ட உளர்ன மாதிரி வேற யாருக்கிட்டையும் நீ உளரக்கூடாது. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும். அப்படி ஒரு விஷயம் நடந்ததே நீ மறந்துடணும். நீ வேற யார்கிட்டயாவது சொன்னேன்னா உன்னை போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. சொல்ல மாட்டேம்மா. வா போலாம். ஸ்கூலுக்கு போலீஸ் எல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க அம்மோ? எனக்கும் ஒண்ணு புரியல நிரஞ்சன். மேடம், என் பொண்ணு மாதவி எங்க இருக்கா? மிஸ், மாதவியை கூட்டிட்டு வாங்க. மாதவி, மாதவி, என்னம்மா ஆச்சு? என்ன ஆச்சு உனக்கு? காலையில கூட நல்லதானே இருந்த. குழந்தைய கேட்டா என்னங்க தெரியும்? அன்னைக்கு வாமிட் எடுத்து மயங்கி விழுந்தா. இன்னைக்கு காரணமே இல்லாம ஸ்கூல்ல மயங்கி விழுந்திருக்கா. இவ மேல கேர் எடுத்துக்கிறீங்களா இல்லையா? அந்த கேள்வியை நான் உங்ககிட்ட தான் கேட்கணும். வீட்ல இருக்கிறப்போ இவளுக்கு எதுவுமே ஆகுறது இல்ல. ஸ்கூலுக்கு வந்தாதான் இவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆகுது. எப்பவுமே ஸ்கூல் மேல பழி போடுறதுல நீங்க குறியா இருக்காதீங்க. ஸ்கூல்ல ஒவ்வொரு குழந்தைங்க மேலயும் நாங்க கேர் எடுத்துக்கிறோம். அவங்க ஹெல்த்தை பாதிக்கிற மாதிரி நாங்க எதுவும் செய்யறதில்ல, எதையும் கொடுக்கறதும் இல்ல. அப்படின்னா ஏன் இவ இன்னைக்கு மயங்கி விழுந்திருக்கா? அத நீங்க தான் சொல்லணும் மேடம். இங்க பாருங்க, பகல் முழுக்க 8 மணி நேரமா இவ உங்க கூட தான் இருக்கா. உங்க கேம்பஸ்குள்ள என்ன நடந்தாலும் அதுக்கு நீங்க தானே ரெஸ்பான்சிபிள். இப்படி சொல்லியே உங்களுடைய ரெஸ்பான்சிபிள நீங்க தட்டி கழிக்காதீங்க. வேலை, சம்பளம் எல்லாமே முக்கியம் தான். அதை விட உங்க குழந்தையோட ஹெல்த்தையும் முக்கியமா பாத்துக்கணும். முதல்ல உங்க குழந்தைய ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காட்டுங்க. ஏன் அடிக்கடி இவளுக்கு இப்படி ஆகுதுன்னு செக் பண்ணுங்க. அதை விட்டுட்டு இப்படி எங்க மேல குறை சொல்லிட்டே இருக்காதீங்க ப்ளீஸ். இங்க பாருங்க அம்மு, அம்மு ப்ளீஸ், தேவையில்லாம ஆர்கியூ பண்ணிக்க வேண்டாமே. பாவம் மாதவி எப்பவுமே ஆக்டிவா இருக்கிறவ இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கா. வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். கூட்டிட்டு வாங்க போலாம். நீ வாமா, நீங்க வாங்க. என்னாச்சு மாதவி குட்டிக்கு? ஏன் மயக்கம் போட்டு விழுந்தீங்க? சரியா சாப்பிடலையா? அதனாலதான் மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்களா? ஏடி பேச மாட்டேங்கிற? அங்கிள் கேக்குறாருல, பதில் சொல்லு. அம்மோ, குழந்தைய மிரட்டாதீங்க. உடல் சோர்வா இருக்கிறதுனால கூட பேச முடியாம இருக்கலாம். எதா இருந்தாலும் வீட்டுக்கு போய் கேட்டுக்கலாம். வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன சார் நீங்கெல்லாம் இங்க? ஸ்கூல்ல ஏதாவது பிரச்சனையா? இந்த ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் யாரோ கத்தியால குத்திட்டாங்க. குழந்தைங்களோட பாதுகாப்புக்காக தான் நாங்க இங்க நிக்கிறோம். கரஸ்பாண்டன்டே குத்திட்டாங்களா? சுத்தம். ஸ்கூலோட சேஃப்டி எவ்வளவு மோசமா இருக்குன்னு பாத்தீங்களா நிரஞ்சன்? இந்த லட்சணத்துல குழந்தைய பாத்துக்கிறத பத்தி இவங்க எனக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. இந்த ஒரு வருஷம் தான் இவங்க படிப்பா. அடுத்த வருஷம் வேற ஸ்கூலுக்கு மாத்திடுவேன். நீங்க வாங்க. மிஸ், எல்லா பசங்களும் போயிட்டாங்களா? போயிட்டாங்க மேடம். ஓகே மேடம், நான் கிளம்புறேன். ஓகே சார். சார், சார் ஒரு நிமிஷம். என்ன சார் இது? சட்டையில ரத்த கரையா இருக்கு. அது சார் ஆம்புலன்ஸ்ல ஏத்துறப்போ பட்டிருக்கணும். உங்க பேர் என்ன? ராம். என்னவா இருக்கீங்க? நான் இங்க அக்கௌண்டண்டா இருக்கேன். சரி சரி, போயிட்டு வாங்க. யோ வாயா, இந்த பக்கம் போலாம்.